பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்திலும் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாராங்க. மேன்மைனா என்னங்க? ஒரு உயர்வு தாங்க. கடவுள் இந்த அக்டோபர் மாதத்தை சொல்ற வார்த்தை தான் உங்களை உயர்ந்த ஸ்தலத்துல வைக்க போறாராங்க. எப்படி உயர்ந்த ஸ்தலத்துல? அந்த மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டினியூ வெற்றியா கிடைக்குமாங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து போயிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப இந்த மாதம் அப்பா அந்த கொடுக்குறாருல, இந்த வார்த்தை எடுத்துக்கங்க. இந்த வார்த்தையை நீங்க கண்டினியூவா நீங்க விசுவாசிச்சு அதை அறிக்கை செய்யும்போது எசப்பா நீங்க வந்து என்ன செய்வாரு? மேன்மையாக வைக்க போறார், உயர்த்தி வைக்க போகிறார் அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போகிற இந்த பிரச்சனையில தொடர் வெற்றியை பார்ப்பீங்க. தொடர் வெற்றி தாங்க உங்க சத்துருக்கள் முன்பாக உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. ஒரு தடவை வெற்றி அடையிறது, அடுத்து தோத்து போகிறது, இது வந்து உலக மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு காரியங்கள். நமக்கு அப்படி இல்லைங்க, தொடர் வெற்றிங்க. இன்னைக்கு இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரோட வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறவங்களா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய கிருபை நடக்க போகுதுங்க. என்னன்னு கேட்டா, தொடர் வெற்றி, ஒரு மேன்மை, ஒரு உயர்வு உங்க வாழ்க்கையில நீங்க வரப்போறத பார்க்க போறீங்க. இந்த தொடர் வெற்றி வந்து நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள்ல, அதாவது உலக அந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை மட்டும் வெற்றி இல்லைங்க, உங்க சரீரத்திலையும் வெற்றி கிடைக்குங்க. சரீரத்துல எப்படிங்க? முதுமை நிமித்தம் வியாதியினால மிகப்பெரிய தொல்லைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அப்படியே அந்த வியாதியின் அகோரத்தை குறைச்சு ஒரு சுக வாழ்வை உங்களுக்கு கொடுக்கறத பார்ப்பீங்க. கடலுக்கு சமானமாய் ஒரு நல்ல இளமையான ஒரு நாட்களை உங்களை காண செய்வாருங்க. அது மட்டும் இல்லைங்க, மேன்மைங்கிறது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அவமானப்பட்ட இடங்கள்ல, அழுத இடங்கள்ல ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாருங்க. எந்தெந்த இடங்களை நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க நீங்க யோசித்து பாருங்க. தோல்வியினால் சில அவமானங்கள் வரலாம். சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தன்னுடைய இல்லாமையினால சில அவமானங்கள் சந்திச்சிருக்கலாம். இது போல அநேக அவமானங்களை சந்திச்சு கண்ணீரோட சொல்றீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை மேன்மையா வைக்க போறாருங்க. ஆமாங்க, கட்டாயங்க. சாமுவேல் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணால் அதுக்கு முன்னாடி ஒரே அழுகங்க. அவங்களோட, அதாவது அவங்க கணவரோட 2வது மனைவி அவங்கள பார்த்து சொல்லாம கிண்டல் அடிப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி. ஆனா அது அவங்க கண்ணீரானது ஊற்றின பிறகு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அந்த, அதாவது யாருன்னா அவங்க கணவரோட 2வது, அவங்க சிஸ்டர் இருக்காங்க முதல்ல, 2வது மனைவி, அவங்க முன்பாக அண்ணாவை தேவன் உயர்த்துவாருங்க. இந்த உலகத்துல, அதாவது சாமுவேல் எப்படி அவங்க இந்த ஹோல் இஸ்ரவேலருக்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாராங்க. அதுதாங்க கடவுள் கொடுக்குற மேன்மைங்கிறது. மனுஷர் கொடுக்கறது வந்து சாதாரணங்க. இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு தோக்கும், இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது வந்து அப் அண்ட் டவுனா இருக்கிறதுங்க, நம்ம சுய பலத்துல போறது. ஆனா கடவுளுடைய பலத்துல கிடைக்கிற அந்த வெற்றியானது எப்படியா, அந்த மேன்மையானது எப்படியாங்க தொடர் வெற்றியா இருக்குமாங்க. எப்பயும் உங்களுக்கு வெற்றியா தாங்க இருக்கும். இன்னைக்கு நீங்க கடவுளை பிடிச்சுக்கங்க. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் நான் ஒரு தொடர் வெற்றியை இங்கிருந்து நான் அனுபவிக்க விரும்புறேன்னு சொல்லுங்க. நீங்க போகிற எந்த பாதையா இருந்தாலும் சரி, ஊழிய பாதையா இருந்தாலும் சரி, பிஸ்னஸா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல வேற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் கடவுள் ஒரு தொடர் வெற்றியை கொடுக்க விரும்புறாருங்க. நீங்க அதை விசுவாசிச்சு இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க. என்ன ஆண்டவர் வந்து இந்த மாதம் மேன்மையாக்க போகிறார், என்ன இந்த மாதத்துல ஒரு மேன்மையான வழியில நடத்த போறார், என் குடும்பத்தை மேன்மையான வழியில நடத்த போறான்னு சொல்லுவேன். இது கூட இப்ப எனக்கு ஆவியான்னு சொல்ற ஒரு காரியத்தை அவங்க சொல்லுவேன். உங்க குடும்பங்கள், பிள்ளைகளோட தோல்வியை குறித்து நீங்க சிலர் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. எசப்பா சொல்றாங்க, உங்க பிள்ளை எந்த இடத்துல வந்து தோல்வியில போகுதோ அந்த இடத்துல ஏசப்பா மேன்மையா நடத்த போறாருங்க. பயங்கரமான மேன்மையா இருக்கும். அவங்க ஸ்கூல்ல எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு, உங்க பிள்ளை நிமித்து எங்க இவ்வளவு ஒரு நன்மைன்னு சொல்றபடியா உங்களை பாராட்டும்படியா ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அதுல மேல பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சொல்லியிருக்கோங்க,
இந்த வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால தான் இந்த வசனம் அதாவது இந்த வார்த்தை நடக்கும். எந்த வசனம் இதுதாங்க மேன்மையா நடக்கும். அந்த வசனம் இருக்குல்ல, அதற்கு ஆண்டவர் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், அதை நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில அந்த மேன்மையை நீங்க அனுபவிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இன்னையிலேருந்து நீங்க நடக்கிறத நீங்க பாருங்க. வெறும் அக்டோபர் மாசத்துக்கு மட்டும் நீங்க இதை யோசிக்காதீங்க. இந்த வசனம் வந்துருச்சுனாலே உங்க வாழ்க்கையில அநேக நாட்களுக்கு நீங்க உங்களுடைய ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க. உங்களோட சரீரத்தை மேன்மைப்படுத்துவா, உங்களோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவா, உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய சம்பளங்கள் எல்லாவற்றையும் அவர் மேன்மைப்படுத்துவார். உங்களை யார் யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்பாக உங்க தலையை நிமிரச் செய்வாருங்க. இந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சு ஜெபிப்போங்க. எசப்பா, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதம் நீ கொடுத்துருக்க நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி அப்பா. எங்களை நீங்கள் மேன்மைப்படுத்த போகிறீங்க. ஆமாப்பா, இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகட்டும், கல்வியில் மேன்மை உண்டாகட்டும் அப்பா, வருமானங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை உண்டாகட்டும், தரித்திரங்கள் விலகட்டும் அப்பா, ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மை உண்டாகட்டும் தகப்பனே, அவமானப்பட்ட இடங்களில் அவங்க ஒரு மேன்மையான வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் அப்பா. அவங்க ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க. எனவே இந்த அற்புதத்தை இந்த நாள்ல அதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீ ஃப்ளோ பண்ண போவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே என்று அவமானத்தில் என் பிள்ளை குறுகி கொண்டிருக்குதுன்னு நீ சொல்லி சில இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கும். அந்த திருமண தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமம். திருமணங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், சந்தோஷமும் செழிப்பும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வரட்டும் ஏசப்பா. இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. அன்பானவர்களே, இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்க. இது உங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமா இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அட்ரஸ் யூ